ப்ரெட்டை வச்சு இன்றைக்கி பசங்களுக்கு நைட்டுக்கு டின்னர் தான் செய்ய போகிறேன். ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை வந்து ரெண்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம இருங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்வோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வெங்காயம் போல். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இதை வந்து வாங்க சாப்பரில் போட்டு நம்ம பொடி பொடியாக ஆக்கிக்கலாம். சாப்பரில் போட்டாச்சு. இந்த மாதிரி பாருங்க, பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. நான் வந்து இதில் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாமே போட்டிருக்கேன். போட்டு ஒன்றா சாப்பர் பண்ணியிருக்கேன். அப்புறம் திருவி வச்ச கேரட்டு சரிங்களா, கேரட்டையும் இது கூட போட்டுக்குவோம். ஏன்னா வீட்டில் இருக்கிற பசங்களை மட்டும் இந்த காய்கறி சாப்பிட வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது புதுசாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. நார்மலாக சாம்பாருனாலே சாம்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து கடலை மாவு கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. கூட முட்டை எடுத்துக்கங்க. முட்டை வேணும்னா சேர்த்துக்குங்க, வேணான்னா விட்டுடலாம். சில பேர் ஏன்னா முட்டை சாப்பிட மாட்டாங்க, அதனால் முட்டை உடைய மாட்டேன்னுதுங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்துக்கு உடைய மாட்டேது என்னன்னு தெரியல. ஒரு முட்டை போதும். நாங்கள் லைட்டாக கலக்கிப்போம். லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிப்போம். நிறைய வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் போதும். நாங்கள் லைட்டாக அரிசி மாவு போட்டுப்போம். லைட்டாக பெருங்காயம் போட்டுப்போம், பசங்களுக்கு நல்லது. பெருங்காயம் கெட்டியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணியாக தான் இருக்கணும் இது, அப்போ தான் ப்ரெட்டு வந்து நனைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க லைட்டாக கிளறிப்போம். வாங்க இந்த அளவுக்கு கலக்கிக்கலாம். இந்த மாதிரி கலக்கிங்க. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை பற்ற வச்சுக்கலாம். வாங்க அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் மேலே போட்டுப்போம். நான் வந்து தோசைக்கல்லை பற்ற வச்சுக்கலான்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் எல்லாம் கலாய்க்கிறாங்க. வாங்க அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் போடுவோம். லைட்டாக ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கு இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி எடுத்து அப்படியே போடுங்க. என் பொண்ணு பார்த்தீங்களா, அவங்க கொடுத்தா தான் நான் போடணுமா. தாங்க வேணாம் போட்டுக்கோங்க. சோறு பயிர் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வேணுனாலும் ஊற்றிக்குங்க, நெய் வேணுனாலும் ஊற்றிக்குங்க. நான் வந்து லைட்டாக நெய் ஊற்றிக்கிறேன்.
உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஊற்றிக்குங்க. வாங்க திருப்பிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டேன், சிம்மில் வைங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க. எனக்கு லைட்டாக ஒரு பக்கம் கருகிடுச்சு. நீங்கள் ஆனால் சிம்மில் வச்சு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதில் நான் உப்பு போட உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கங்க. நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நீங்கள் ஆனால் செய்யும்போது உப்பு போட்டுக்கங்க. உப்பு மட்டும் நான் இதில் காட்டலை, அதனால் உப்பு போட்டுக்குங்க. வாங்க திருப்பி போட்டுக்கலாம். காய் லைட்டாக வெந்திருக்கும். இந்த மாதிரி வெந்துட்ட பிற்பாடு வந்து சீஸ் திருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை வந்து போடலாம், வேணான்னா விட்டுடலாம். நீங்கள் அப்படியே லைட்டாக மூடி வச்சுக்கலாம். இது ஒட்டுது இருங்க, இதுக்கேற்ற மாதிரி பெரிய தட்டை வச்சுப்போம். இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி மூடிக்குங்க. அது ஒட்டுது, அதனால் நான் பெருசாக போட்டிருக்கேன். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அனல் பட்டால் போதும், அது அப்படியே உருகிக்கும். 2 நிமிஷம் மட்டும் போதும். உருகுனோடனே நம்ம லைட்டாக எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதான். வாங்க எடுக்கலாம். நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, ஒன்றும் இல்லை, தட்டு வச்சேன், அது கீழே விழுந்துருச்சு. சுடுது, அது கீழே விழுந்துருச்சு. அவங்க எடுத்துப்போம். பாருங்க, இது அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பசங்க காய்கறி சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. ஆனால் இதில் வந்து கேரட் மட்டும்தான் போடணும்னு இல்லை. இதில் கேரட்டு, கோஸு, பீட்ரூட்டு எந்த காய் பண்ணாலும் நம்ம சீவிட்டு போட்டுக்கலாம். பசங்களுக்கு எல்லா காயும் போடுங்க. இதில் கொடை மிளகா கூட போட்டுக்கலாம். கொடை மிளகா வந்து பொடி பொடியாக நறுக்கி அந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்.